ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி குக்கிங். இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் நல்ல டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, குயிக்காகவே செஞ்சிடலாம். மீன் குழம்பு பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? உங்களுக்கு என்ன மீன் ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 15 சின்ன வெங்காயம், 1 கப்பு துருவன தேங்காய் சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி அதோட தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. புளி கரைசலும் ரெடி பண்ணி வச்சுருங்க. நான் இன்றைக்கி சாலை மீன் தான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சாலை மீனில் வைக்கிற குழம்பு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இது எங்கள் ஊரில் சாலை மீன் சொல்லுவோம், உங்கள் ஊரில் என்ன மீன் சொல்லுவீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது ஒரு மண் சட்டியில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, கூடவே புளி கரைசல், ஒரு முருங்கைக்காய், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லாவே மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை உள்ளே சேர்த்துற வேண்டியதாங்க. இது வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணவே இல்லை, இனிமேல் தான் ஆன் பண்ண போகிறோம். மீன் குழம்பு இந்த மெத்தடில் வச்சிங்கன்னா குயிக்காகவே செஞ்சிடலாம். கிட்ட நிற்கணும்னு அவசியமே இல்லை. ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 10 மினிட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக கொதி வந்திருக்கும். இந்த மாதிரி அலசி விட்டாலே போதும், கரண்டி எதுவுமே யூஸ் பண்ணவே வேண்டாம். கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக மீன் எல்லாம் வெந்து வந்திருக்கும். கூட ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. சைட்லேயே மீன் குழம்பை தாளிச்சிடலாம். இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக நல்லெண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கூடவே 2 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது அப்படியே மீன் குழம்புல சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. நல்லா டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.